இங்கே இந்த பொண்ணு சித்தப்பா தான் நம்மள பொண்ணா பார்த்து பாசமா இருந்தாரு. ஆனா இப்ப அவரே கோவப்பட்டாரு. சோ அவர்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழியில வேலைக்கு சேர்ந்துடுறான். ஆனா ஹீரோனோட அப்பா இவர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருப்பாரு. சோ இந்த பொண்ணு மேல இருக்க கோவத்துல கடன் சரியா கட்டலன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு. பட் இவங்க நான் வட்டியெல்லாம் ஒழுங்கா தான் கட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து மொத்த படத்தையும் கேட்டா நான் எப்படி தருவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சோ நம்மள பழிவாங்க தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது. அண்ட் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அப்பாவை காப்பாத்தணும்னு கூட்டிட்டு வராங்க. ஆனா இவங்களோட ஆளுங்களாம் சேர்ந்து போலீஸ் கரெக்ட் பண்ணிடுறாங்க. சோ போலீஸுமே இந்த பொண்ணோட அப்பா ஊத சொல்லி நீ குடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவர் குடிக்காமலே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம என்ன பண்ணுதுன்னு முழிக்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பையன் நான் ஊரை விட்டே போக போறேன், என் மேல மட்டும் இஷ்டம் இருந்தா இந்த அட்ரஸுக்கு வான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த பையனை ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. தென் இந்த பொண்ணு இதை யூஸ் பண்ணி எங்க அப்பா மேல பொய் கேஸ் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவருமே விசாரிச்சு அவங்க சித்தப்பாவே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஊருக்காரங்க ஒன்னா சேர்ந்து இனிமேல் இந்த தப்பு நடக்காதுன்னு இவரை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணை பழிவாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணோட வீட்டுல கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருது. சோ இனிமேல் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அந்த ஊர் தாசில்தார் கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அவங்க விசாரிக்க போகும்போது அவங்க சித்தப்பா இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு, அவரையுமே கரெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த பொண்ணை இனிமேல் சும்மா விட்டா ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பஞ்சாயத்து கூட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு நேத்து நைட்டு எங்க வீட்டுல கள்ள தூக்கி அடிச்சு எங்க அப்பாவுக்கு அடியே பட்டுடுச்சு, அதை கேட்பீங்கன்னு பார்த்தா இதை கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அசிங்கமா பேசுறா. அதனால இவங்க கோவப்பட்டு இந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மானபங்கப்படுத்த சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்துல பக்கத்து ஊர்ல இருந்து பெரியார் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு நியாயம் தருவீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணை இப்படி பண்ண சொல்லிங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. பட் இந்த பஞ்சாயத்து நடக்கிறது இந்த ஊருக்காக தான், நீங்க எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க இல்ல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க.